வணக்கம். என்னோட சொந்தங்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எல்லாரும் பொங்கல் வச்சிட்டுருக்கீங்களா? நானு நம்ம வீட்ல பொங்கல் வச்சிட்டுருக்கிறேன். பொங்கல் பண்டிகை அப்டின்னாலே, வெறும் பண்டிகை மட்டும் இல்ல. இது உழவர்களோட உழைப்புக்கான மரியாதை, இயற்கைக்கான நம்மளோட நன்றி, நம்ம குடும்பத்துக்கான சந்தோஷம். பொங்கல் வைக்க ஆரம்பிச்சதுமே, என்னோட சின்ன வயசு ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு. அத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு. உங்களோட இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சின்ன வயசா இருந்தப்போ, பொங்கல் நாள்ல காலையில அலாரமே இல்லாம எழுந்திரிச்சுருவேன். வீட்டுக்குள்ள ஒரே சுறுசுறுப்பா இருக்கும். அம்மா சமையலறைல ஒரு பக்கம் பிஸியா இருப்பாங்க. அப்பா ஒரு பக்கம் வீடு சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு, புது கோலம் போடுற சத்தம், அந்த நேரத்துல வர மண் வாசனை, அடுப்பு புகை வாசனை, இது எல்லாமே பொங்கலுக்கு ஒரு தனி அழக குடுக்கும். பொங்கல் பானை இல்லாம கோலமே இல்ல. வாசல் முன்னாடி அழகழகான பொங்கல் கோலம், அரிசி மாவு, சாயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி, அதுல சூரியன், கரும்பு, பானை அப்படின்னு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ப கிரியேட் பண்ணும். அந்த கோலம் போடும்போது அம்மா சொல்லுவாங்க, "இந்த கோலம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நிறைஞ்சு வரணும்" அப்படின்னு. முக்கியமான தருணம் என்ன தெரியுமா? பொங்கல் வைக்கிற நேரம் தான். புது பானை, புது அரிசி, பால் பொங்கி வழியும்போது, எங்க அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து கையில தட்டும், ஒரு கரண்டியும் வச்சுக்கிட்டு, தட்டிக்கிட்டு, பொங்கலோ பொங்கல்னு கத்துற அந்த ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? அது சொல்றப்ப மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படி இருக்கும். அந்த சர்க்கரை பொங்கல்ல வெல்லம், நெய்யி, முந்திரி, திராட்சை எல்லாமே சேர்ந்து வர்ற வாசனை இருக்குங்களா, வீடே மணக்கும். பொங்கல் சாப்பாடு அப்படின்னாலே வாழை இலையில பரிமாறி சாப்பிட்றது தான் சூப்பரா இருக்கும். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், அவியலு, வடை, பாயசம் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு டேஸ்ட்டு, ஒரு மெமரி. சாப்பிடும்போது பாட்டி சொல்லுவாங்க, "இந்த சாப்பாடெல்லாம் உழைப்போட பலன்" அப்படிம்பாங்க. பொங்கல் நாள்னாலே பிஸியான லைஃப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சின்ன சின்ன சிரிப்பு, பழைய கதைங்க, குழந்தைங்களோட விளையாடுறது இது எல்லாமே நல்லாருக்கும். ஃபோனு, டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மறக்க வைக்கிற நாள் தான் இந்த பொங்கல் திருநாள். அடுத்த நாள் மாட்டு பொங்கல். உழவுக்காக உதவுற மாடுகளுக்கு நன்றி சொல்ற நாளு. மாடுகள குளிப்பாட்டி, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, அதுக்கு மாலை கட்டி போட்டு, அந்த இன்னசென்ட்டான ஐஸ பார்க்கும்போது, நம்மளுக்கு மனசுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். பொங்கல் திருநாள் வெறும் பண்டிகை மட்டும் இல்ல. பொறுமையையும், நன்றி உணர்வையும், உழைப்பின் மதிப்பையும், இது எல்லாத்தையும் நமக்கு கத்துக் குடுக்குற ஒரு வாழ்க்கை பாடம். இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் லைஃப்ல இந்த மாரி நாட்கள் தான் நம்ம மனசுக்கு அமைதியே குடுக்குது. இந்த பொங்கல் பண்டிகையில உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் பொங்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும், கவலையெல்லாம் குறையட்டும். உங்களுக்கும் சின்ன வயசுல நெறைய மெமரீஸ்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா? அதையும் நீங்க என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.